அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறை வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே கிளிக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் இதற்கு முன்பாடியே வந்துருச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டுமே இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் வந்திருக்கு நீண்ட நாள் கழித்து இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட, நீண்ட வருடங்கள் கழித்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழித்து தான் இப்போது நோட்டிஃபிகேஷனே நமக்கு வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் பெரும் சோகமாக இருந்தாலும் இப்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன்ன்றது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விடணும். இப்போது 2025 அதிகப்படியான வேகன்சியோடு வந்திருக்குது இந்த தடவை அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான நோட்டிஃபிகேஷனை நாம் எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு வந்திருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, இந்த வேலைக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் அப்ளை பண்ணலாமா பண்ண வேணாமா, ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்குது, ஸோ இதை முதற்கொண்டு எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுவுமே இந்த அங்கன்வாடி வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வேலைவாய்ப்புகள். சின்ன வேலையாக இருந்தாலும் சம்பளம் அதிகம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க இந்த வேலைகளில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி எலிஜிபிலிட்டி லாஸ்ட் டேட் என்ன, இது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ, அதாவது பார்த்தீங்கன்னாக்க கண்டக்டிங் படி எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் WCD அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 40,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ். இந்த 40,000 ப்ளஸ் வேக்கன்சியுமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே 38 மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்னா, அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், மொத்தம் இதில் 4 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? 2 ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலான்றது மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா ஆஃப்லைனில் பண்ணும்போது நிறைய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பேர் ஜெராக்ஸ் எடுக்கிறது தப்பாக நினச்சிக்கிட்டு, அதாவது மீன்ஸ்
கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்ல, டேரெக்டாக அவங்க போகிறோம்ல இன்டர்வியூக்கு, அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. ஸோ அதனால் வந்து முழுக்க ஆன்லைனில் எல்லாருமே பண்ணிடுங்க. ஸோ ஆன்லைனில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்ததான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து மார்ச் 31 சரிங்களா? மார்ச், அதாவது இந்த மாதத்தோட 30 கிட்டத்தட்ட ஒரு 20-28 நாள் தான் டைம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸாம் இருக்குதா, மெரிட்டில் பண்ணுவாங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதற்காக மெரிட் லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் உங்களுடைய 10வது மார்க்கை மட்டும் வச்சு 10வது நீங்கள் மினிமம் இதில் 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 4 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக மெரிட் லிஸ்ட்டும் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், தனித்தனியாக இன்டர்வியூவும் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து 1 by 1 தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சேலரியோட ரேஞ்சு. ஓகேங்களா? இதற்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து 6000 to 8000 வரைக்கும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதற்கு 18000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஸ் இது எல்லாமே பிடிச்சது போக இது எல்லாமே கண்டிப்பாகவும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங் தனியாக மாறுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நாள் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதோட வெப்சைட் வந்து wcd.nic.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அங்கன்வாடி ரெக்யூர்மெண்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருக்குன்றதை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி சூப்பர்வைசர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா, ஸோ மினிமம் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அங்கன்வாடி ஒர்க்கருக்கு, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 12வது படிச்சிருந்தா கூட ஓகே தான்றதையும் சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த குவாலிஃபிகேஷன். அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு டிகிரி பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மினிமம் 10வது படிச்சிருந்தால் போதுமானது. அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் நீங்கள் 8வது படிச்சிருந்தால் கூட போதும். இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரவங்க 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரவங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வயது தளர்வும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 45 வயசு வரைக்கும், அதாவது இப்போ 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது தளர்வோடு சேர்த்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ ஓபிசியில் வரீங்கன்னா 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் டிவோர்ஸ்டு உமன் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் 45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற வீடியோஸ் அடுத்து கண்டிப்பாக வரும். நாளைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.